நேற்று நைட்டு 4 மணி வரைக்கும் உட்காந்து பாக்குறேன், மார்னிங் எழுந்து பாக்குறேன், இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லா உட்காந்து பாக்குறேன். ஒரு பர்சன் கூட அந்த பீடைக்கு வந்து கில்ட் இல்ல. நம்ம ஒரு பொண்ணை தள்ளி விட்டோமே, ஒரு அம்மா கீழே விழுந்தா அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு, அவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பர்சன் கூட அந்த கில்ட்டோ அந்த ஒரு பெயினோ எதுவுமே அந்த பீடைக்கு வந்து இல்ல. எப்படி நம்ம தப்பிக்கலாம், எப்படி வந்து கமருதீனை மாட்டி விடலாம், எப்படி இப்படிலாம் கேள்வி கேட்டா சமாளிக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு ஜோன்ல தான் அந்த பீடை இருக்கே தவிர நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், நம்மளால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த கில்ட் ஒரு பர்சன் கூட இந்த 1.5 நாள்ல வந்து அந்த பீடை கிட்ட நான் பார்க்கல. அவங்க கீழே விழுந்து துடிக்கிறாங்க, என்ன பண்ணலையா நீங்க, என்ன பண்ணலையா நீங்கன்னு சொல்லி கத்துறா. ஏண்டி நீ இப்படிதான் துடிச்சியா, இப்படிதான் உனக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சா, இல்ல ஃபிட்ஸ் வந்துச்சா, இந்த மாதிரி ஒரு பிஹேவியருங்க. இதோ நான் வந்து கேமுக்காக பண்ணேன்னு சொல்லி சமாளிச்சு தப்பிக்க பாக்குறாங்க. அப்படி கேமுக்காக பண்றீங்கன்னா சபரியை தள்ளி விட்டுருணும், ஏன்னா அவர் தான் டாப் பாயிண்ட் இருக்காரு. எனக்கு சாண்ட்ராவை தள்ளி விட்டுற, உன்னோட பர்சனல் வெஞ்சஸ் இங்க தீக்கிறதுக்காக நீ சாண்ட்ராவை தள்ளி விட்ட, அது கேம்னு சொல்லி சமாளிச்சு தப்பிக்க நினைக்கிறேன். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்புக்கான வருத்தம் வந்து ஒரு பர்சன் கூட நான் காட்ட மாட்டேன், அதுக்கு வந்து எனக்கு கில்ட் சுத்தமா வராது. ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை எப்படி மறைக்கிறது, அந்த தப்பு எப்படி தப்பிக்கலாம், அது தப்பிக்கிறதுக்காக என்னென்ன சொல்லி சமாளிக்கலாம் சொல்லி அந்த ஃப்ராட் மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லூப் ஹோல் எல்லாம் தேடுது, எப்படி லூப் ஹோல் பண்ணலாம், எப்படி பேசலாம், எப்படி இது பண்ணலாம் சொல்லி தப்பிக்க நினைக்குது தவிர அது பண்ண தப்ப ஒரு செகண்ட் கூட இந்த பீடை ரியலைஸ் பண்ணல. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம்.